வணக்கம், என் பேர் டாக்டர் எஸ்பி நிஷா. நான் ஒரு ஹோமியோபதி மருத்துவர். கடந்த 2006ல இருந்து நான் ஹோமியோபதி பிராக்டிஸ் பண்றேன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நிறைய குழந்தைங்களுக்கு திடீர்னு மூக்குல இருந்து ரத்தம் வரும். அதுக்கு பேர் இங்கிலீஷ்ல எபிஸ்டாசிஸ் அப்படின்னு சொல்லுவோம், இல்லைன்னா நோஸ் ப்ளீட் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த நோஸ் ப்ளீட் எதனால குழந்தைங்களுக்கு வருது, இதை ஹோமியோபதியில எவ்வளவு நல்லா சரி பண்ண முடியும் அப்படின்ற அவேர்னஸ் வீடியோ தான் இது. இந்த மூக்குல சில் மூக்கு உடஞ்சிருச்சு அப்படின்னு நம்ம கலோக்கியெல்லாம் நம்ம சொல்லுவோம். திடீர்னு குழந்தைங்க விளையாண்டுட்டே இருப்பாங்க, திடீர்னு மூக்குல இருந்து ரத்தம் வர ஆரம்பிக்கும். சோ இந்த சில் மூக்கு உடஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லுவாங்க. சோ இந்த சின்ன குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா யூஸ்வலா எதர் ஒரு மூக்குல இருந்து ரத்தம் வரும், இல்லாட்டி 2 மூக்குல இருந்து கூட ரத்தம் வரும். சோ யூஸ்வலா சில பேர் இந்த சண்டை போடும் போது இல்லாட்டி விளையாடும் போது இடிச்சிட்டு சில நேரம் ரத்தம் வர்ற மாதிரி இருக்கும். அந்த ட்ராமானால அடிப்பட்டனால அந்த மாதிரி வந்தது அப்படின்னா ஒரு தடவை மட்டும்தான் வரும். அது நமக்கு சரியாயிடுச்சு, அந்த மூக்குல ஆட்டோமேட்டிக்கா அதுவா சரியாயிடுச்சு, இல்ல நம்ம டாக்டர்கிட்ட பார்த்து ட்ரீட்மெண்ட் கொடுத்து சரியாயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் நமக்கு லைஃப் டைம்லயே வராது. சப்போஸ் இந்த மாதிரி ப்ராப்ளம் அலர்ஜினால இன்ஃபெக்ஷன் வருது, இந்த சைனசைட்டிஸ் நேசல் பாலிப்னால வர்ற மாதிரி இருந்ததுன்னா உங்களுக்கு அவங்களோட லைஃப் டைம்லயே சில குழந்தைங்களுக்கு ஒரு வாரத்திலேயே 2 தடவை வரும், ஒரு மாசத்துலயே ஒரு 7-8 தடவை வர்ற மாதிரி இருக்கும், இல்லாட்டி ஒரு மாசத்துக்கு ஒரு தடவையாவது வர்ற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஃப்ரீக்வன்சி ஒவ்வொரு குழந்தைங்களுக்கும் டிஃபர் ஆகும். இந்த மாதிரி இருக்கவங்களுக்கு நம்ம ஹோமியோபதியில ரொம்ப நல்லா ட்ரீட்மெண்ட் கொடுக்கலாம். இந்த மாதிரி நிறைய குழந்தைங்களுக்கு நம்ம சரி பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அதனால இந்த மாதிரி இருக்கும்போது ஃப்ரீக்வெண்டா இருக்கிறவங்களுக்கு தான் நம்ம ட்ரீட்மெண்ட் நம்ம போகணும். இல்ல நம்ம ஒரே ஒரு தடவை தான் வந்திருக்கு இது வரைக்கும், அதுக்கப்புறம் வந்ததே இல்லை அப்படின்னா நம்ம ட்ரீட்மெண்ட் எதுவுமே உங்களுக்கு கொடுக்க வேண்டியது இல்லை. நமக்கு ஃப்ரண்ட் நோஸ், அந்த ஆன்டீரியர் பார்ட், நம்ம மூக்குக்குள்ள நிறைய ரத்த நாளங்கள் நிறைய இருக்கு. அது எல்லாமே ரொம்ப மைன்யூட்டா இருக்கும். இந்த இடத்துல நமக்கு ரொம்ப போன்ஸ் இல்ல, அந்த கார்டிலேஜ்ன்ற மாதிரி தான் இருக்கும். அந்த கார்டிலேஜ்னா நம்மளுக்கு ஒரு ஜவ்வு மாதிரி இருக்கும். அப்படி காதுல உள்ள போன்ஸ் நம்மளால பெண்ட் பண்ண முடியுது இல்லையா, அதே மாதிரி தான் இங்க எலும்பு ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும்ல, அந்த மாதிரி இல்லாம இது காதுல உள்ள எலும்பு மாதிரி கொஞ்சம் உங்களுக்கு பிளெக்சிபிளா இருக்கும். ஸோ இதை சுத்தி இருக்க ரத்த நாளங்கள் பாத்தீங்கன்னா ரொம்ப மைன்யூட்டா இருக்கும், அதே மாதிரி ரொம்ப சென்சிட்டிவா இருக்கும். ஸோ குழந்தைங்களுக்கு ஏதாவது அடிபட்டுருச்சு அப்படின்னா நம்மளுக்கு ஏதாவது ரத்தம் அப்ப மட்டும் வரும். சரி, அடிபடாம நம்மளுக்கு ரத்தம் வருது அப்படின்னா அந்த சில்மூக்கு உடஞ்சிருச்சுன்னு நம்மளுக்கு நிறைய பிளட் வெசல்ஸ் இங்க இருக்கனால ஆன்டீரியர் பார்ட் ஆஃப் த நேசல் கேவிட்டியில இருந்தும் நமக்கு இந்த இடத்துல இருந்தும் நமக்கு ரத்தம் வரலாம். அதே மாதிரி போஸ்டீரியராவும் நமக்கு நிறைய ரத்த நாளங்கள் இருக்கு, இந்த இடத்துல இருந்தும் பின்னாடி உங்களுக்கு பிளட் வரலாம். இதோட முக்கியமான ரீசன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஒண்ணு அலர்ஜி தான். ஸோ ஏதாவது ஒரு அலர்ஜி அவங்களுக்கு மூக்குல ப்ராப்ளம் இருக்கு, அலர்ஜினால அவங்களுக்கு ஏதோ ட்ரிகர் ஆயிருக்கு அப்படின்னா அடுக்கு தும்மல் மாதிரி வரும். ஈஸ்னோஃபில் பிளட்ல ஜாஸ்தி இருக்கும். சோ அவங்களுக்கு திடீர்னு தூக்கத்திலேயே கூட பெட்லயே கூட அந்த பில்லோல நனைஞ்சிரும் அவங்களுக்கு. அதே மாதிரி திடீர்னு விளையாண்டுட்டு இருப்பாங்க, நார்மலா தான் இருப்பாங்க, எந்த ஒரு ஸ்ட்ரெஸ் எதுவுமே இருக்காது, திடீர்னு ஆனா இந்த மாதிரி இருக்கும். ஆனா இது பாத்தீங்கன்னா மேல் ஃபீமேல் சைல்டு 2 பேருக்கும் பார்த்தோம்னா இந்த மேல் சைல்டுக்கு கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கு கம்பேரிட்டிவா, இது மேல் ஃபீமேல்னு பார்த்தோம்னா. அதே மாதிரி ஏஜ் குரூப் பார்த்தோம்னா ஒரு 2 வயசுல இருந்து ஒரு 10 வயசு வரைக்கும் ஜாஸ்தி இருக்கு. சோ இந்த அலர்ஜி தான் முக்கியமான ரீசன். ஏதோ ஒரு அப்பர் ரெஸ்பிரேட்டரி, அதாவது வாசம் உள்ள ஏரியா எல்லாமே, அதாவது இஎன்டின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த காது மூக்கு தொண்டை, இதுல ஏதாவது ஒரு ப்ராப்ளம் இருக்கு, நமக்கு சைனசைட்டிஸ் இருக்கு, அவங்களுக்கு அலர்ஜிக் ரைனைட்டிஸ் இருக்கு, நேசல் பாலிப் மூக்கு தண்டுவடம் வளைஞ்சிருக்குது, அவங்களுக்கு மூக்குக்குள்ள சதை வளர்ந்துருக்கு, இந்த மாதிரி குழந்தைங்களுக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருந்ததுன்னா இந்த மாதிரி திடீர்னு ஒரு கிளைமேட்னால கூட சில நேரம் இப்படி ஆகும். ரொம்ப கிளைமேட் ரொம்ப கூலா இருக்கு, அதே மாதிரி ட்ரையா இருக்கு, மழையே இல்ல ட்ரையா இருக்கு, குழந்தைங்க நல்லா தண்ணி குடிக்கல அப்படின்னாலும் அந்த ட்ரைனஸ்னாலயும் திடீர்னு குழந்தைங்களுக்கு அந்த மாதிரி வரும். ரொம்ப டீஹைட்ரேட் ஆயிருக்காங்க, வெயிலா இருக்கு, ரொம்ப உஷ்ணமா இருக்கு, அந்த எக்ஸ்ட்ரீம் கிளைமேட்லயும் அந்த மாதிரி வரும். ரொம்ப சென்சிட்டிவா இருக்காங்க குழந்தைங்க. நம்மளோட அடல்ட் பீப்புளுக்கு எல்லாம் நம்மளுக்கு ஒரு ரெசிஸ்டன்ஸ் இருக்கும், எந்த ஒரு கிளைமேட் எந்த ஒரு சாப்பாடுனாலும் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு கொஞ்சம் இருக்கும், நமக்கு இம்யூன் பவர் இருக்கனால. ஆனா குழந்தைங்க ரொம்ப சென்சிட்டிவா இருப்பாங்க. இந்த மாதிரி சென்சிட்டிவான சைல்டுக்கு எல்லாத்துக்குமே சில நேரம் இந்த மாதிரி வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. சில பேருக்கு ஒரே ஒரு தடவை தான் வாழ்நாள்லயே வந்திருக்கும். ஆனா சில பேர் பாத்தீங்கன்னா சில குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா அடிக்கடி இந்த மாதிரி வந்துகிட்டே இருக்கும். இப்ப வந்தது அப்படின்னா டக்குன்னு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா லைட்டா படுக்க வைக்க கூடாது, குழந்தைங்களை படுக்க வைக்கவே கூடாது. இந்த மாதிரி மூக்குல இருந்து ரத்தம் வந்ததுன்னா படுக்க வைக்காம ஸ்ட்ரெயிட்டா உட்கார வச்சிடணும். லைட்டா ஃபார்வர்டா பெண்ட் பண்ணணும், முன்னாடி லைட்டா சாஞ்சு இருக்கணும். சாஞ்சு இருக்கும் போது கீழே பார்த்து இந்த மாதிரி பிஞ்ச் பண்ணணும். இந்த இடத்துல இந்த ஸ்கீல் மூக்கு அந்த எந்த இடத்துல நம்ம எலும்பு முடியுதோ அந்த இடத்துல பிஞ்ச் பண்ணிட்டு நல்லா மூச்சு விட முடியாது உங்களுக்கு மூக்கு வழியா, வாயை
திறக்க சொல்லிட்டு வாய் வழியா மூச்சு விட சொல்லணும். சோ வாய் வழியா மூச்சு விடும் போது இந்த இடத்துல வந்து கண்டினியூஸா வந்து ஒரு 5 நிமிஷத்துல இருந்து 10 நிமிஷம் இப்படியே உட்கார்ந்து இருக்கணும். நேரா உட்கார்ந்து இருக்கணும், ஃபார்வர்டா பெண்ட் பண்ணணும். அதே மாதிரி இந்த இடத்துல வந்து புடிச்சிட்டு இப்படியே வந்து ஒரு 5 to 10 minutes நம்ம இதே மாதிரி இருக்கணும். சோ இந்த மாதிரி இருந்தோம் அப்படின்னா உள்ள வந்து அந்த பிளட் கிளாட் ஆகறனால அந்த பிளட் வெசல்ஸ் வந்து நமக்கு வந்து சீல் ஆகறனால நம்மளுக்கு வந்து ப்ராப்ளம் வராது. இதே இது வந்து நமக்கு மேல்ல இருந்து வந்தது, நமக்கு போஸ்டீரியர் செக்மெண்ட்ல இருந்து நமக்கு வந்து நிறைய அந்த வந்து ரத்தம் வந்து கசிவு இருந்ததுன்னா தொண்டையில கூட இறங்க ஆரம்பிக்கும். அதே மாதிரி நமக்கு எச்சு துப்புனாங்க இல்லாட்டி வாமிட் மாதிரி வந்ததுனால அதுலயும் ரத்தம் இருக்க மாதிரி இருக்கு. ஏன்னா நமக்கு வந்து இந்த இடத்துல இந்த போஸ்டீரியர் பார்ட் மேல அந்த ரூட் ஆஃப் நோஸ் இல்லாட்டி பிரிட்ஜ் ஆஃப் நோஸ்ன்னு சொல்லுவோம்ல, இங்க இருந்து வந்ததுன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருக்கும். இந்த மாதிரி ப்ராப்ளம்ஸ் இருந்தது அப்படின்னா இதே மாதிரி தான் நீங்க வந்து பண்ணணும். அதே மாதிரி நீங்க வந்து கோல்டா வந்து வைக்கலாம், அதாவது ஐஸ் கியூப்ஸ் இந்த மாதிரிலாம் இதே மாதிரி கொஞ்சம் வந்து ஃபார்வர்டா பெண்ட் பண்ணிடணும். இல்லாட்டி நமக்கு தொண்டையில வந்து அந்த ரத்தம் வந்து மேல இருந்ததுன்னா நம்ம கீழே இறங்க ஆரம்பிக்கும். ஸோ ஃபார்வர்டா கொஞ்சம் முன்னாடி வந்து சாஞ்சிட்டு இந்த இடத்துல ப்ரெஷர் கொடுத்துட்டே இருந்தோம், கண்டினியூஸா ப்ரெஷர் கொடுத்தோம் அப்படின்னா சரியாகும். ஆனா ரொம்ப ரத்தம் வந்து ஜாஸ்தியா போச்சு அப்படின்னா இந்த எம்எல் கணக்குல பாத்தீங்கன்னா ஒரு அரை டம்ளர் அந்த மாதிரி மேல இருக்கு, அந்த அளவுக்கு ரத்த கசிவு இருக்கு அப்படின்னா கண்டிப்பா வந்து உடனே டாக்டர்கிட்ட போயிட்டு ஒரு சிடி ஸ்கேன் அந்த மாதிரி பார்க்கணும், என்ன தொந்தரவு எதுவும் உள்ள வந்து நமக்கு மேஜரா ப்ராப்ளம் இருக்கா அப்படின்னு. ஒன்லி ஃபியூ டிராப்ஸ் தான், ஒரு எம்எல் அந்த மாதிரி இருக்கு அப்படின்னா ஓகே. பட் ஆனா இதை வந்து நீங்க ஹோமியோபதியில ரொம்ப நல்லா வந்து நம்ம சரி பண்ண முடியும். இந்த எபிஸ்டாசிஸ வந்து நம்மளுக்கு வந்து இது வந்து சில குழந்தைங்களுக்கு இயற்கையாவே வரும், அலர்ஜினால முக்கியமா வரும். உங்களுக்கு இந்த சைனசைட்டிஸ், நேசல் பாலிப் இதெல்லாம் தான் முக்கியமான ரீசன்ஸ். ஸோ இந்த அப்பர் ரெஸ்பிரேட்டரி ட்ராக்ட் வந்து இந்த குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமா வந்து அஃபெக்ட் ஆவாங்க. எதனாலன்னா அவங்க ஸ்கூலுக்கு போகும்போது நிறைய குழந்தைங்களோட எக்ஸ்போஸ் ஆறாங்க. ஒவ்வொரு குழந்தைங்களும் ஒவ்வொரு என்வரான்மெண்ட்ல இருந்து வரனால ஸோ நிறைய ஜெர்ம்ஸ், நிறைய கிருமிகள் வந்து அவங்க எக்ஸ்போஸ் ஆறாங்க. ஸோ அதனால வந்து அந்த ஒரு பாட்டில் மூடிய வந்து ஒழுங்கா கழுவல அப்படின்னா திருப்பி அந்த பாட்டில்ல வந்து அவங்க எச்சி வச்சு குடிக்கிறாங்க அப்படின்னா அதனால வர இன்ஃபெக்ஷன். மற்ற குழந்தைங்களுக்கு வந்து உங்களுக்கு சளி காய்ச்சல் இருந்ததுன்னா அதனால வர இன்ஃபெக்ஷன். இப்போ இன்னொரு குழந்தை வந்து வீட்லயே தங்கச்சிக்கு வந்து ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா இந்த அக்காவுக்கு வந்து ஈஸியா வந்து அந்த இன்ஃபெக்ஷன் நமக்கு ஸ்ப்ரெட் ஆகும் இல்லையா. ஸோ இல்லாட்டி அந்த பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்க்குள்ள ஈஸியா அந்த ஸ்ப்ரெட் ஆகிறனால அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப சீக்கிரம் வந்துட்டே இருக்கும். ஸோ இதுல வந்து ஒண்ணு வந்து ரெசிஸ்டன்ட் ஆவாங்க, இந்த மாதிரி அடிக்கடி வந்து சளி பிடிக்கிறதுனால ஒண்ணு ரெசிஸ்டன்ட் ஆவாங்க. இதே இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான குழந்தைங்களா இருக்கிறாங்க அப்படின்னா அந்த ரெசிஸ்டன்ஸ் பவர் வர்றதுக்கு முன்னாடியே இந்த மாதிரி நம்மளுக்கு அலர்ஜி இன்ஃபெக்ஷன்னால இந்த மாதிரி ரத்த கசிவு வந்து வர்றதுக்கு நிறைய சான்சஸ் இருக்கு. இதுக்கு வந்து ஹோமியோபதியில ரொம்ப நல்ல தீர்வு இருக்கு. முக்கியமா வந்து மெடிசன்ஸ் வந்து பார்த்தோம்னா கல்கேரியா பாஸ்பரஸ் இந்த மாதிரி நிறைய மெடிசன்ஸ் இருக்கு, அக்கோனைட் இந்த மாதிரிலாம். ஸோ இந்த மாதிரி ஹோமியோ மெடிசன்ஸ் எல்லாமே பாத்தீங்கன்னா இயற்கை மருத்துவம் தான், எந்த சைடு எஃபெக்டும் இல்லை. இப்போ குழந்தைங்களுக்கு வந்து இந்த மாதிரி ப்ராப்ளம் வருது ஆனா இது வந்து என்ன ரீசன்னே தெரியல அப்படின்னு டாக்டர் சொல்லிட்டாங்க, இது வந்து நார்மல் தான் அதுவா சரியாகும்னு சொல்லிட்டாங்கன்னா ஹோமியோபதியில வந்து இது வந்து ரொம்ப சீக்கிரமா நம்மளால சரி பண்ண முடியும். ஸோ முக்கியமா வந்து இந்த குழந்தைங்களுக்கு பாத்தீங்கன்னா அலர்ஜி தான் முக்கியமான ரீசனா இருக்கும். ஸோ அலர்ஜி அண்ட் இன்ஃபெக்ஷன் தான். ஸோ இதை வந்து நம்ம வந்து ஹோமியோபதியில சரி பண்ணி அவங்களோட இம்யூன் சிஸ்டத்தை நம்ம கூட்டணும் அப்படின்னா அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரமா வந்து ஒரு 1 or 2 monthsலயே ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்குது. அது வர்ற இன்டென்சிட்டி இப்போ வீக்லி ஒன்ஸ் வரும் இல்லாட்டி வாரத்திலேயே 2 தடவை வருதுன்னா அது மாசத்துல ஒரு தடவை அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் கம்மியாகும், அதுக்கப்புறம் கம்ப்ளீட்டா ஸ்டாப் ஆகும். ஸோ கண்டினியூஸா மெடிசன் எடுக்கணும், நடுவில் வந்து ஸ்டாப் பண்ணிடாம எடுத்தோம் அப்படின்னா ரொம்ப சீக்கிரமா ஒரு 3 monthsலயே கம்ப்ளீட் கியூர் வந்து நம்ம கொடுத்துடலாம். ஸோ இது ரிலேட்டடா இந்த நோஸ் ப்ளீட் ரிலேட்டடா உங்களுக்கு ஏதோ டவுட்ஸ் இருந்தது அப்படின்னா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல கொடுங்க, நான் ரிப்ளை பண்றேன். நன்றி, வணக்கம்.